ஓம் சாந்தி. ஷோபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 27/1/2021. பாபா சொல்கிறாங்க, மீட்டி பச்சே கபி பி அப்னி ஹாத் में ला नहीं उठाओ. இனிமையான குழந்தைகளே, ஒரு பொழுதும் தன்னுடைய கையில் சட்டத்தை எடுத்து கொள்ளாதீர்கள். यदि किसी की भूल हो तो बाप को रिपोर्ट करो. ஒருவேளை யாருடைய தவறாவது உங்களுக்கு தெரிந்தால் அந்த தவறை பற்றி பாபாவிடம் ரிப்போர்ட் பண்ணுங்க. பாப் சாவதானி தேங்கி, அதற்கு பாபா எச்சரிக்கை கொடுப்பார். என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கையை பாபா கொடுப்பாரு. பிறருடைய தவறை பார்த்து நீங்களே அவர்களை திருத்துறதுக்கான ஒரு முயற்சியை பண்ண வேண்டாம். கேள்வி கேட்குறாங்க பாபா, பாப்னி கவுன்சா கான்ட்ராக்ட் உட்டாயா ஹே? பாபா எப்படிப்பட்ட ஒரு கான்ட்ராக்டை எடுத்திருக்கின்றார்? எப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை பாபா எடுத்திருக்கின்றார்? பதில் சொல்றாங்க பாபா, बच्चों की अवगुण निकालने का कॉन्ट्रैक्ट एक बाप ने ही उठाया है. குழந்தைகளுடைய அவகுணத்தை போக்குவதற்கான கான்ட்ராக்டை ஒரு பாபா தான் எடுத்திருக்கின்றார். बच्चों की कमियां बाप सुनते हैं तो निकालने के लिए प्यार से समझाने देते हैं. குழந்தைகளுடைய குறைகளை பற்றி பாபா கேட்டால் அதை போக்குவதற்கு பாபா மிகவும் அன்போடு புரிய வைக்கின்றார். अगर तुम बच्चों को किसी की खामी दिखाई देती है तो भी तुम अपने हाथ में लाने उठाओ. பாபா சொல்றாங்க, குழந்தைகளாகி உங்களுக்கு ஒருவேளை யாருடைய குறையாவது தெரிகிறது என்றால் அந்த குறையை திருத்துறதுக்கான ஒரு முயற்சியை, சட்டத்தை நீங்க உங்க கையில எடுத்துக்க வேண்டாம். லா ஹாத் में लेना ये भी भूल है. நான் திருத்துறேன், நான் மாத்துறேன், நான் அவங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், அப்படி நாமளாவே ஒரு முடிவுக்கு வந்து அதை அவங்க செய்யக்கூடாது, இதை அவங்க செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய தவறை பார்த்து நாமளே ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கக்கூடாது. நமக்கு மேலே யார் இருக்கிறாங்க? நமக்கு அம்மா அப்பா இருக்காங்க. ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் குழந்தைகளுக்குள்ள எது சண்டை வந்தாலோ, சச்சரவு வந்தாலோ, எது பிரச்சனை வந்தாலோ, குழந்தைகள் தங்களுக்குள்ள சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அந்த குடும்பம் இன்னும் பிரச்சனை அதிகமான ஒரு குடும்பமாக ஆயிடும் இல்லையா? குழந்தைங்க தப்பு செஞ்சால் என்ன பண்ணணும்? அம்மா அப்பாட்ட தானே போய் சொல்லணும். அதுபோல் நமக்கு அம்மா அப்பா யார் இருக்காங்க? பாபா இருக்காங்க. பாபாக்கு அடுத்து யார் இருக்காங்க? சாக்காரத்தில் நிமித்த சகோதரி இருக்காங்க. இல்லை, யாருடைய தவறை பார்த்தாலும், யாருடைய குறையை தெரிந்தாலும் அதை மறைக்கவும் கூடாது. அதற்கு பதிலாக சட்டத்தையும் கையில் எடுத்துக்க கூடாது. அதே நேரத்தில் அதற்குரிய ரிப்போர்ட் பாபாட்ட கொடுக்கணும். நமக்கு என்ன அப்படின்னும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது நம்முடைய குடும்பம், பிராமண குடும்பம், ஈஸ்வரிய குடும்பம். அதனால் எந்த ஒரு தவறையும் பாபாவிடம் சொல்ல வேண்டும். சட்டத்தை கையில் எடுப்பது கூட தவறாகும். அந்த தவறையும் செய்யாதீங்க. தவறு திருத்துறேன்னு நீங்கள் தவறு செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடக்கூடாது. ஓம் சாந்தி. मीठी मीठी रूहानी बच्चे आते हैं बाप से रिफ्रेश होने. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் வந்திருக்கின்றீர்கள் பாபாவிடம் ரிஃப்ரெஷ் ஆகுவதற்காக. क्योंकि बच्चे जानते हैं बेहद बाप से बेहद विश्व की पासानी लेनी है. குழந்தைகளுக்கு தெரியும் எல்லையற்ற பாபாவிடமிருந்து எல்லையற்ற விஸ்வ ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும். ये कभी भूलना नहीं चाहिए परंतु भूल जाते हैं. நாம் எங்கே வந்திருக்கோம், யார்கிட்ட வந்திருக்கிறோம், எதுக்காக வந்திருக்கிறோம்? 3 விஷயம் இல்லையா? எங்கே வந்திருக்கிறோம், யாரிடம் வந்திருக்கிறோம், எதற்காக வந்திருக்கின்றோம். இதை நீங்கள் குழந்தைகள் ஒரு பொழுதும் மறந்து போகக்கூடாது. ஆனாலும் மறந்து போய்விடுகிறது. ஏன் மறந்து போய்விடுகிறது? மாயா மறக்க வைத்து விடுகிறது.
अगर न बुलावे तो बहुत खुशी रहे. ஒருவேளை மாயா மறக்க வைக்கவில்லை என்றால் நீங்க ரொம்ப குஷி நிறைந்தவர்களா இருப்பீங்க. ஏன்னா நமக்கு கிடைக்க போறது என்ன? எல்லையற்ற பாபாவிடமிருந்து எல்லையற்ற ராஜ்யம் கிடைக்க போகின்றது. அது சந்தோஷப்படக்கூடிய விஷயம் இல்லையா? நினைக்க நினைக்க என்னாகும்? சந்தோஷம் அதிகமாயிடும். बाप समझाते हैं बच्चों इस बैच को घड़ी घड़ी देखते रहो. பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய இந்த பேட்சை அடிக்கடி பார்த்துட்டே இருங்க. இப்போ கூட நீங்கள் பார்க்கணும். பேட்ச் போட்டு தானே உட்காந்துருக்குறீங்க கிளாஸில். அந்த பேட்சை பாருங்க. சித்திரको भी देखते रहो. சித்திரங்களையும் பார்த்து கொண்டே இருங்கள். எங்கே போனாலும் வந்தாலும் கூட உங்களிடம் இருக்கக்கூடிய बैजै பார்த்து கொண்டே இருங்கள். बाप द्वारा बाप की याद से हम ये बन रहे हैं. அந்த பேஜை பார்த்து என்ன நினைக்கணும்? பாபா மூலமாக, பாபாவுடைய நினைவு மூலமாக இவர்களை போல நான் ஆகி கொண்டிருக்கின்றேன் அப்படி நினைங்க. தெய்வீக குண் பி தாரண் கருணை. தெய்வீக குணத்தையும் தாரணை செய்ய வேண்டும். எதற்கு பாபா சொல்றாரு? லக்ஷ்மி நாராயணா போல் ஆகுவதற்கு தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். यही समय है नॉलेज मिलने का. बाप कहते हैं मीठी मीठी बच्चों रात दिन मीठी मीठी कहते रहते हैं. இந்த நேரம்தான் ஞானம் பெறுவதற்கான நேரமாகும். பாபா சொல்றார், இனிமையான இனிமையான குழந்தைகளே. எத்தனை முறை சொல்றார் பாபா இனிமையான இனிமையான குழந்தைகளேன்னு? கணக்கு பார்த்துருக்குறீங்களா? வானிலை சொல்கிறது மட்டுமல்ல, இரவு பகல் இனிமையான இனிமையான குழந்தைகளே என்று பாபா சொல்லிட்டே இருக்கிறாங்க. பச்சினி கே சக்தி மீட்டி மீட்டி பாபா. குழந்தைகள் நீங்கள் சொல்ல முடியாதா? என்ன சொல்ல முடியாதா? இனிமையிலும் இனிமையான பாபா, இனிமையான பாபா நீங்கள் சொல்ல முடியாதா? இந்த பாபா உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களை நினச்சி சொல்கிறாரு. நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? வருதா? மனசில் வருதா? இனிமையான பாபா அப்படி வரணும். அடுத்து என்ன வரணும்? இனிமேலும் இனிமையான பாபா. கேனா தோ தோனோ கூ சாயே. இருவருமே சொல்ல வேண்டும். பாபா மட்டும் இனிமையான குழந்தை அப்படின்னு சொன்னால் போதாது. குழந்தைகள் நீங்களும் என்ன சொல்லணும்? இனிமையான பாபா. என்ன பாபான்னு சொல்லிடக்கூடாது. எப்படி சொல்லணும்? இனிமையான பாபா. எது ரொம்ப அழகானதாக இருக்குது, எது நமக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்குது, அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப இனிமையானதுன்னு சொல்லுவோம். அப்போது ரொம்ப இனிமையானவர் யார்? பிடித்தமானவர் யார்? பாபா தானே. இருவருமே இனிமையானவர்கள் தானே. யார் இருவருமே இனிமையானவர்கள் தானே? பாபாவும் இனிமையானவர், குழந்தைகளும் இனிமையானவர்கள். பெஹத் கி பாப்தாதா, எல்லையற்ற பாப்தாதா இனிமையானவர். परंतु कई देह अभिमानी सिर्फ बाबा को मीठा मीठा कहते हैं. कई बच्ची तो गुस्से में आकर फिर कभी बाप दादा को भी कुछ कह देते हैं. சில நேரம் குழந்தைகள் தேக அபிமானத்தில் இனிமையான இனிமையான பாபான்னு சொல்கிறாங்க. அதுலேயும் சில பேர் கோபத்தில் பாப் தாதாவையே ஏதாவது சொல்லிடுறாங்க. கபி பாப் கோ கஹா तो दादा को भी कहा. சில நேரம் பார்த்தா பாபாவை ஏதாவது சொல்லிடுறாங்க, சிவ பாபாவை. சில நேரம் தாதாவை சொல்லிடுறாங்க. பாத்து தோ ஏக் ஹி ஹோ ஜாத்தி ஹே. யாரை சொன்னாலும் விஷயம் ஒன்று தானே. பாபாவையே தேகாபிமானத்தில் குறை சொல்லிடுறாங்களா. கபி பிராமணி பர் கபி ஆப்பஸ் மே நாராஜ் ஹோ படுத்தே ஹே. சில நேரம் யார் நிமித்த சகோதரி இருக்கின்றார்களோ அவர்களையும் எதையாவது சொல்லிடுறாங்க. எதனால் சொல்கிறாங்கங்கிறார் பாபா. தேக அபிமானத்தில் சில நேரம் தங்களுக்குள்ள கோவப்பட்டுக்கிறாங்க. तो बेहद का बाप बैठ बच्चों को शिक्षा देते हैं. எனவே எல்லையற்ற பாபா குழந்தைகளுக்கு அமர்ந்து அறிவுரை கொடுக்கின்றார். என்ன அறிவுரை கொடுத்தார் பாபா இன்றைக்கு? எது பிரச்சனை நடந்தாலும், யாரிடம் எந்த ஒரு குறையை தெரிந்தாலும், தவறு செய்வது தெரிந்தாலும் அந்த தவறை நீங்கள் என்ன பண்ணணும்? உடனே பாபாட்ட தான் சொல்லணும். गाँव गाँव में बच्चे तो बहुत है, सबको लिखते रहते हैं. கிராமங்களில் நிறைய குழந்தைகள் இருக்காங்க. எல்லாருக்குமே பாபா எழுதுறார், கடிதம் எழுதுறார். तुम्हारी रिपोर्ट आती है तुम गुस्सा करती हो.
பாபா என்ன சொல்கிறாரா, நீங்கள் கோவப்படுறீங்கன்னு ரிப்போர்ட் வருது. அப்படி பாபா என்ன பண்ணுறாரு, கடிதத்து மூலமாகவும் தெரிவிக்கிறார். बेहद का बाप इसको देह अभिमान कहेंगे. கோவப்படுறீங்க அப்படின்னா எல்லையற்ற பாபா என்ன சொல்லுவார், ஏன் கோபம் வருது, தேக அபிமானத்தில் இருந்தால் தான் கோபம் வரும். பாப் சப்கோ கேத்தே பச்சோं தேஹி அபிமானி பவ. பாபா அனைத்து குழந்தைகளுக்குமே கூறுகிறார், குழந்தைகளே தேஹி அபிமானியாக ஆகுங்கள். நீங்கள் கோபப்பட வேணாம்லாம் நினைக்க வேண்டாம், கோபப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிட வேண்டாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், தேஹி அபிமானி ஆகும்போது கோபம் வரவே வராது. சப் பச்சி நீச்சி ஊப்பர் ஹோத்தே ரேத்தே ஹே. அனைத்து குழந்தைகளுடைய நிலையம் எப்படி இருக்கிறது, ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. इसमें भी माया जिसको समर्थ पहलवान देखती है उनसे लड़ाई करती है. அதுலேயே கூட மாயா என்ன பண்ணுதான், யார் சக்திசாலியான குழந்தை, நல்ல பைல்வான் குழந்தையா இருக்குது, அந்த குழந்தையோட போய் மாயா சண்டை போடுதான். பலகீனமானவர்களை போய் தாக்குறதை விட மாயா யாரை தாக்குறதா, பலசாலி குழந்தைகளையும் தாக்குகிறது. महावीर अनुमान के लिए दिखाया है, उनको भी हिलाने की कोशिश की. இது பக்தி மார்க்கத்தில் சொன்னதை பாபா நினைவுபடுத்துகிறார். மகாவீரரையும் ஹனுமானையும் கூட அசைப்பதற்கு முயற்சி செய்தார்கள் என்று காட்டப்பட்டிருக்கிறது. ஜோ ஜித்னா இஸ் சமய சப்கி பரீட்சா லெத்தியே. இல்லை, இந்த நேரத்தில் மாயா அனைவருக்குமே டெஸ்ட் பேப்பர் வைக்குது. பலகீனமான குழந்தையும் டெஸ்ட் பண்ணுது, பலசாலி குழந்தைகளையும் மாயா டெஸ்ட் பண்ணுது. மாயாவிடம் வெற்றி, மாயாவிடம் தோல்வி என்பது எல்லோருக்குமே ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. லடாய் மே ஸ்மிருதி விஸ்மிருதி சப் ஹோத்தா ஹே. யுத்தத்தில் நினைக்கிறதும் இருக்கிறது, மறக்கிறதும் இருக்குது. நினைப்பது மறப்பது இதுவும் நடைபெறுகிறது. நாம் எங்கே இருக்கிறோம் இப்போது, யுத்த காலத்தில். நினைவும் செய்கிறாங்க குழந்தைகள், பாபாவை மறக்கவும் செய்கிறார்கள். जो जितना स्मृति में रहते हैं, निरंतर बाप को याद करने की कोशिश करते हैं, वो अच्छा पद पा सकते हैं. யார் எவ்வளவு நினைவில் இருக்கின்றார்களோ, நிரந்தரமாக பாபாவை நினைப்பதற்கு முயற்சி செய்கின்றார்களோ, அவர்கள் நல்ல பதவியை பெற முடியும். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நல்ல பதவி பெறுவதற்கு ஆதாரம். பாப் ஆயே ஹே பச்சோं को पढ़ाने. பாபா வந்திருப்பதே குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பதற்காக. என்ன படிப்பிக்கணுமோ அதை பாபா படிப்பித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவர் படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு, கற்றுக் கொடுக்கக்கூடியவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸ்ரீமத் படி நடப்பதின் மூலமாகத்தான் சிரேஷ்ட நிலையை அடைவீர்கள். इसमें कोई सी बिगड़ने की बात ही नहीं है. இதில் யாரிடமும் கோபித்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. பிகட்னா மானா குரோது கர்ணா, சண்டை போடுறது கூட கோபித்து கொள்வதாகும். பூல் ஆதி கர்த்தி ஹிட்டோ பாபா கி பாஸ் ரிப்போர்ட் கர்னி. அவங்க தவறு செஞ்சாங்க, அதனால் நான் கோவப்பட்டுட்டேன் அப்படி நீங்கள் சாக்கெல்லாம் சொல்லக்கூடாது. தவறு தெரியுது அப்படின்னா அந்த தவறை நீங்கள் என்ன பண்ணணும், பாபாவிடம் ரிப்போர்ட் பண்ணணும். खुद किसको नहीं कहना चाहिए. நீங்கள் யார்ட்டையும் நீங்களாக போய் இது தவறு, இது இப்படி செய்யக்கூடாது, இப்படி செஞ்சிருவேன் அப்படி செஞ்சிருவேன்னு நீங்களாக போய் தானாகவே யாரிடமும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் பாபா, கையில் சட்டத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. கவர்மெண்ட் லா हाथ में उठाना नहीं देती है. உதாரணமாக சொல்கிறாங்க பாபா, கவர்மெண்ட்டு சட்டத்தை கையில் எடுத்துக்கிறதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது. யாரையாவது அடித்து விட்டார்கள் என்றால் உடனே என்ன பண்ணுறாங்க, ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ரிப்போர்ட் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க, கேஸ் ஃபைல் பண்ணிடுறாங்க. यहाँ भी बच्चों को कभी सामने कुछ नहीं कहना चाहिए. அதுபோல் பாபா சொல்கிறாங்க, இங்கே குழந்தைகள் யாராவது ஏதாவது செய்கிறாங்க, யாரிடமா ஏதாவது தவறு இருக்குன்னா நீங்கள் அவர்களை போய் நீங்களே
எதிர்க்கக்கூடாது, அவர்களோடு போய் மோதல் செய்யக்கூடாது. எப்படி இப்படி நீங்கள் செய்யலான்னு கூட நீங்கள் கேட்கக்கூடாது. எதுக்காக சொல்கிறாங்க பாபா? உங்களுக்குள்ள பிராமண குழந்தைகள் பரிவாரத்துக்குள்ள சண்டை சச்சரவு ஏற்படாமல் இருப்பதற்கு பாபா என்ன சொல்லி கொடுக்குறார்? ரிப்போர்ட் மட்டும் பண்ணுங்க போதும். பாபாவுக்கு சொல்லுங்க. பாபாவுக்கு சொன்னால் பாபா என்ன பண்ணுவார்? அனைவருக்கும் எச்சரிக்கை கொடுக்கக்கூடியவர் ஒரு பாபா. பாபா சொன்னால் தானே கேட்பாங்க. நீங்கள் போய் சொன்னால் யாராவது கேட்பாங்களா? மாற்றிக்குவாங்களா? நீங்கள் யார் எங்களுக்கு சொல்கிறதுக்குன்னு தானே கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்? மோதல்கள் அதிகமாகிவிடும். பாபா யுக்தி போத் மீட்டி பத்தாயங்க. பாபாட்ட நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா பாபா அவர்களை திருத்துவதற்கு மிகவும் யுக்தியோடும் இனிமையோடும் பாபா சொல்லுவார். பாபா சொல்கிற மாதிரி நீங்கள் இனிமையாக சொல்ல முடியுமா? அவ்வளோ பக்குவம் இருக்கிறதா? இல்லை இல்லையா? பாபாட்ட சொன்னால் பாபா போல் யாரும் சொல்ல முடியாது. ஈஸியாக பாபா என்ன பண்ணுவார்? திருத்திடுவார். மீட்டி பன்சி சிக்ஷா தேங்கே. இனிமையான முறையோடு பாபா அறிவுரை கொடுப்பார். देह अभिमानी बनने से अपना ही पद कम कर देते हैं. தேக அபிமானத்தில் யார் வருகின்றார்களோ அவர்கள் தன்னோட பதவியை தானே குறைத்து கொள்கிறார்கள். நஷ்டத்தை ஏன் ஏற்படுத்திக்கிறீங்கன்னு கேட்குறார் பாபா. எவ்வளவு முடியுமோ பாபாவை மிகவும் அன்போடு நினைவு செய்து கொண்டே இருங்கள். बेहद बाप को बहुत प्यार से याद करो. जो बाप विश्व की पासाई देते हैं. இந்த பாபா விஸ்வ ராஜ்யத்தையே கொடுக்குறார். அந்த ராஜ்யத்தை பெறுவதற்கு நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். அடுத்து என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வர்றார் பாபா. விஸ்வ ராஜ்யத்தை பெறுவதற்கு தெய்வீக குணங்களை மட்டும் தாரணா பண்ணுங்க. அடுத்து யாரையுமே நீங்கள் நிந்தனை பண்ணாதீங்க. யாருடைய குறையை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, யார்ட்டையும் போய் சொல்லாதீங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறார் பாபா? தேவதைகள் யாரையாவது நிந்தனை செய்தார்களா என்ன? யாரை பற்றியாவது யார்ட்டையாவது போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்களா? இல்லை வர்ணனை பண்ணிட்டு இருந்தாங்களா தேவதைகள்? தேவதைகள் இடத்துல இந்த சுபாவமானது அம்சம் மாத்திரம் கூட கிடையாது. அப்போ நம்ம தேவதா ஆகணும்னு லட்சியம் வச்சுருக்குறோம் இல்லையா? தேவதா நிலையை அடையிறதுக்கான படிப்பை படிச்சுட்ருக்கோம் இல்லையா? அப்போது இந்த படிப்பை படித்து நம்ம ஆகணும்னா என்ன லட்சணம் வேணும்? யாரை பற்றி குறையும் யாரிடம் நாம் சொல்லக்கூடாது, யாரையுமே நிந்திக்கவும் கூடாது. சில குழந்தை அப்படி இருக்காங்களா, யாரையும் நிந்தனை பண்ணாமல் அவங்களால இருக்கவே முடியாது. யாரை பற்றியாவது யார்ட்டையாவது எதையாவது என்ன பண்ணுவாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. तुम बाप को बोलो तो बाप बहुत प्यार से समझाएंगे. அப்படி யாராவது இருப்பாங்க இல்லையா? அவங்கள பற்றி பாபாட்ட சொல்லுங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவங்கள போய் நீங்கள் ஒன்றும் திட்டிகிட்டுலாம் இருக்காதீங்க. அவங்கள பற்றி நீங்கள் பாபாட்ட சொன்னீங்கன்னா பாபா என்ன பண்ணுவார்? அன்போடு புரிய வைப்பார். நெய் டு டைம் வேஸ்ட்டு ஒத்தாஹே. நீங்கள் பாபாட்ட சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் அங்கங்கே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இதனால் என்ன ஆகிறது? டைம் वेस्ट ஆகின்றது. निंदा करने से तो बाप को याद करो, बहुत बहुत फ़ायदा होगा. ஒருத்தரை பற்றி நீங்கள் அவதூறு செய்கிறதுக்கு பதிலாக, நிந்தனை செய்கிறதுக்கு பதிலாக பாபாவை நினைவு செய்தால் ரொம்ப ரொம்ப லாபமாக இருக்குமே. அதையே வரமாட்டேங்குது. நிந்தனை பண்ணுறது ஈஸியாக வந்துடுது. ஒருத்தரை பற்றி உட்காந்து குறை பேசணும் அப்படின்னா நல்லா குறை பேச வருது. அது வேண்டாங்கிறார் பாபா. அதுவும் இருக்கக்கூடாது, நிந்தனையும் பண்ணக்கூடாது. कोई से भी वाद विवाद न करना बहुत अच्छा है. யாரிடமும் வாத விவாதம் செய்யாமல் இருப்பதும் ரொம்ப நல்லது. तुम बच्चे दिल में समझती हो. குழந்தைகளாகி நீங்கள் உள்ளத்தில் புரிந்திருக்கின்றீர்கள். என்ன புரிஞ்சிட்ருக்கிறீங்க மனசில்? நாம் புது உலகத்தினுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். உள்ளுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ போதை இருக்கணும்? முக்கிய ஹைஹி யாத் அவர் தேவி ஹகுன். போதையும் இருக்கணும். முக்கியமானது நினைவு மற்றும்
தெய்வீக குணமாகும். बच्ची चक्रों को याद करती है, वो तो सहज याद पड़ेगा. குழந்தைகள் சக்கரத்தை நினைக்கிறீங்க, அதெல்லாம் சகஜமாக ஞாபகத்துக்கு வந்துடுது. 84 ஜென்மங்களை கொண்ட சக்கரம். तुमको सृष्टि की आदिमंती अंत ड्यूरेशन को पता है. உங்களுக்கு இந்த சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமத்தினுடைய காலம் எவ்வளவு, இந்த சிருஷ்டியினுடைய ஆயுட்காலம் எவ்வளவு என்பது உங்களுக்கு தெரியும். फिर औरों को भी बहुत प्यार से परिचय देना. சிருஷ்டியை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சிட்டீங்களோ இதை நீங்கள் பிறருக்கு அன்பாக சிருஷ்டியை பற்றிய அறிமுகத்தையும் கொடுக்க வேண்டும். பாபா பற்றி அறிமுகம் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? பாபா பற்றி அறிமுகம். எல்லையற்ற பாபா நம்மை விஸ்வத்துக்கே மாலிக்காக ஆக்கி கொண்டிருக்கிறார். ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். மரணம் எதிரில் இருக்கிறது, விநாசம் எதிரில் இருக்கின்றது, இதையெல்லாம் சொல்லுங்க. ஐபி संगम युग है जबकि नई दुनिया स्थापन होती है और पुरानी दुनिया कलास होती है. இதுதான் சங்கம யுகமாகும். இந்த சங்கமயத்தில் என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? சங்கமத்தில் என்ன நடந்துட்டு இருக்கிறது? புது உலகத்தினுடைய ஸ்தாபனையும் பழைய உலகத்தினுடைய அழிவும் நடைபெறுகிறது. பச்சுக்கு சாவதான் கர்த்தே ரெட்டே ஹே. பாபா குழந்தைகளுக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்ன எச்சரிக்கை கொடுக்குறார் பாபா? பாயிண்டாக சொல்லிகிட்டே வராங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க? யாரிடமாவது ஏதாவது தவறு தெரிஞ்சதுன்னா, அவங்க தவறு செய்கிறது தெரிஞ்சதுன்னா நீங்கள் சட்டத்தை கையில் எடுக்காமல் என்ன பண்ணுங்கள்? பாபாட்ட போய் சொல்லுங்கள், நிமித்தமானவங்கள்ட்ட சொல்லுங்கன்னர். அடுத்து என்ன சொல்கிறார் பாபா? நினைத்து நினைத்து சுகத்தை அடையுங்கள். சிமரு சிமரு, ஹிந்தியில் சிமரு சிமரு சுக்கு பாவோ. நினைத்து நினைத்து சுகத்தை அடையும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் துக்கங்கள் எல்லாமே அழிந்து போய்விடும். எவ்வளோ அழியும்? துக்கம் கஷ்டமில்ல, துக்கம் துன்பம் பிரச்சனை எல்லாம் எவ்வளோ அழியும்? நினைக்க நினைக்க அரை கல்பத்துக்கு அழிந்து போய்விடும். பாப் சுகுதாம் ஸ்தாபன் கர்த்தே ஹே. பாபா சுகதாமத்தை ஸ்தாபனை செய்கிறார். மாயா என்ன பண்ணுது? மாயா ராவணன் துக்கதாமத்தை ஸ்தாபனை செய்கிறது. ஏபி தும்பச்சி ஜான்டி ஹோ. மாயா என்ன பண்ணுது, பாபா என்ன பண்ணுறார், இதெல்லாம் குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. எப்படி தெரிஞ்சிட்ருக்கிறீங்க? நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமாகத்தான் அறிந்திருக்கிறீர்கள். பாப்கா பச்சுமே கித்னா லவ் ஹோத்தா ஹே. பாபாக்கு குழந்தைகள் மேலே எவ்வளோ அன்பு இருக்குது தெரியுதா? எவ்வளோ அன்பு இருக்குன்னு. ஆரம்பத்திலிருந்து பாபாவுக்கு குழந்தைகள் மேலே தான் அன்பு இருக்குது. बाप को मालूम है, मैं जानता बच्ची जो काम चिता पर काले हो गए हैं. பாபாக்கு தெரியும். பாபா சொல்கிறாங்க, காம சிதையில் எரிந்து குழந்தைகள் எல்லாம் கருப்பாக போயிட்டாங்க. எரிஞ்சு போனது எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும், கருப்படிச்சிடும் இல்லையா? கருப்பாயிட்டாங்க. அப்படி கருப்பானவர்களை நான் வெள்ளையாக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். நான் தான் நாலேஜ்ஃபுல்லாக இருக்கிறேன். நாலேஜ்ஃபுல் பாபாவிடமிருந்து குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஞானத்தை அடைஞ்சிட்ருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஞானத்தை அடைஞ்சிட்ருக்காங்க குழந்தைங்க. ஆனால் மாயா வந்து என்ன பண்ணுதா? அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஞானத்தையும் மறக்க வச்சிருது. மாயாவோட வேலையே அதுதான். சந்தோஷத்தை வரவிட மாட்டேங்குது மாயா. ஞானம் உள்ளே போக போக என்னாகும்? சந்தோஷம் ஏற்படும் இல்லையா? மறந்து போச்சுன்னா என்னாகும்? சந்தோஷம் காணாமல் போயிடும். बच्चों को तो दिन रात प्रतिदिन खुशी का पारा चढ़ा रहना चाहिए. குழந்தைகளுக்கு நாளுக்கு நாள் குஷியினுடைய அளவு அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். சத்தியுகத்தில் எப்படி இருந்தீங்க? பரிபூர்ணமானவர்களா? குஷி குறையுமா என்னங்க? சத்தியுகத்தில் குறையவே குறையாது. குஷி எப்போதுமே நிறைந்திருந்தது. அப் ஃபிர் சடானா ஹே. இப்போது அந்த சந்தோஷமானது இப்போது அதிகப்படுத்திக்கணும். எப்படி அதிகப்படுத்துறது சந்தோஷத்தை? சந்தோஷத்தினுடைய அந்த அளவுகோல் என்ன ஆகணும்? அதிகமாயிட்டே போகணும், மேலே ஏறிட்டே போகணும், குறைஞ்சிட்டே போகக்கூடாது. சங்கமத்தினுடைய விசேஷத்தை அதுதான். டே பை டே என்ன ஆகணும்? குஷியினுடைய அளவு அதிகமாயிட்டே போகணும். எப்படி அதிகமாகும்?
எப்படி இதை அதிகப்படுத்துறது? நினைவு யாத்திரை மூலமாக சந்தோஷத்தை அதிகப்படுத்த வேண்டும். தீரி தீரி சடேகா, நீங்கள் நினச்சிட்டே இருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடும், சந்தோஷத்தினுடைய அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். हार जीत होते होते फिर नंबरवार पुरुषार्थ अनुसार कल पे पहले मिसल अपना पद पालेंगे. பாபா சொல்கிறாங்க, மாயாவிடம் வெற்றி அடைவது, அப்புறம் தோல்வி அடைவது, வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி என்று ஏற்பட்டு நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமாக கல்பத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பதவி அடைத்தீர்களோ அதே பதவியை அடைந்து விடுவீர்கள். बाप दादा साक्षी हो बच्चों की अवस्था को देखते हैं और समझानी देते रहते हैं. बाप दादा குழந்தைகளுடைய ஸ்திதியை சாட்சியிட்டு பார்க்குறாரு. சாட்சியிட்டு பார்த்துட்டு குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ அதன் அனுசாரமாக குழந்தைகளுக்கு பாபா அறிவுரை கொடுத்து கொண்டிருக்கிறார். பாபா எதுவும் புரிய வைக்காமல் இருக்க முடியாது. குழந்தைகளுடைய மனநிலையின் அனுசாரம் புரிய வச்சு தான் ஆகணும். बाहर सेंटर आदि पर रहते हैं तो इतना रिफ्रेश नहीं रहते हैं. வெளியில் நீங்கள் உங்கள் சென்டரில் இருக்கிறப்போ இங்கே இருக்கிற அளவுக்கு புத்துணர்வோடு நீங்கள் அங்கே இருப்பது கிடையாது. காரணம் என்ன? மவுண்ட் அபுக்கு வந்துட்டால் மட்டும் உங்களுடைய குஷி அப்படி அதிகமாகுது. உங்கள் கால் தரையில் இருக்க மாட்டேங்குது. அவ்வளோ குஷியில் நீங்கள் மூழ்கி போய்ட்றீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்திதி நீங்கள் உங்கள் சென்டரில் இருக்கும்போது இருக்கிறது இல்லை. காரணம் என்ன? सेंटर से होकर फिर बाहर के वायुमंडल में चले जाते हैं. சென்டருக்கு வரீங்க, 1 மணி நேரம் முரளி கேட்குறீங்க, அப்புறம் மறுபடியும் உலக இது சூழ்நிலைக்கு போயிடுறீங்க. இங்கே ஃபில்லப் பண்ணிட்டு போகிறீங்க, அங்கே போனதுமே என்ன ஆகிடுது, எல்லாமே மாறி போயிடுது. அதனால் இங்கே அந்த நிலையான நிலை ஏற்படுறதில்ல. அதே மவுண்ட் அபுக்கு வரும்போது சுற்றி சுற்றி எங்கே இருக்கிறோம்? பாபா கூட, பரிவாரத்தோட. அதனால் எங்கே போனாலும் என்ன ஆகுது? பாபா நினைவு அதிகமாகுது, குஷி அதிகமாகுது, வைராகி அதிகமாகுது, எல்லாமே வந்துடுது இல்லையா? அப்போ இங்கே நீங்கள் குழந்தைகள் வந்திருப்பதே எதற்காக? रिफ्रेश ஆகுவதற்காக. बाप लिखते भी है, परिवार सहित सबको याद प्यार देना, वो है हद का बाप, ये बेहद का बाप. ஒரு தந்தை வெளிநாட்டில் இருந்தாருன்னா அந்த குடும்பத்துக்கு கடிதம் எழுதுகிறப்போ எல்லார் பேரையும் சொல்லி தான் என்ன பண்ணுவார்? குடும்ப சகிதமாக அனைவருக்கும் அன்பு நினைவுகள் கொடுப்பார் இல்லையா? அவர் எல்லைக்குட்பட்ட தந்தை. இவர் என்ன தந்தை? எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. எப்படி ஒரு தந்தைக்கு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தை மேலேயும் அன்பு இருக்குது. இல்லை குடும்பத்தில் இருக்கிற எல்லா குழந்தையும் கேட்டு எழுதுவார் அப்பா. அப்போ அந்த எல்லைக்குட்பட்ட தந்தைக்கே அவ்வளோ பொறுப்புணர்வு இருக்கும்போது, அன்பு இருக்கும்போது, இவர் யார்? எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா. எல்லா குழந்தைகள் மேலேயும் பாபாவுக்கு அன்பு இருக்கிறது. பாபா தாதா शिव बाबा ब्रह्मा बाबा 2 பேருக்குமே அன்பு இருக்குது. क्योंकि कल्प कल्प लवली सर्विस करते हैं और बहुत प्यार से करते हैं. அந்த तरस पड़ता है. கல்பா கல்பா சேவா செய்கிறார், அன்பா சேவா செய்கிறார். கருணை வருது பாபாவுக்கு. குழந்தைகளை பார்க்கும்போது கருணை வருகிறது. नहीं पढ़ते हैं या चलन अच्छी नहीं चलते हैं, श्रीमत पर नहीं चलती, तरस पड़ते हैं. எந்த குழந்தைய பார்த்தா கருணை வருது? எந்த குழந்தை படிக்கிறது இல்லை, எந்த குழந்தையினுடைய நடத்தை நல்லா இல்லை, எந்த குழந்தை ஸ்ரீமத் படி நடக்கிறது இல்லை, அவர்களை பார்த்தா பாபாவுக்கு கருணை வருதான். குறைஞ்ச சாதாரண பதவி அடைஞ்சிருவாங்களே, என்னோட குழந்தையா இருந்துட்டு இப்படி இருக்காங்களே, அப்படி பாபாவுக்கு என்ன ஆகுது? கருணை வருகின்றது. ஒரு பாபா கியா கர் சக்தே ஹேன்? பாபா தான் என்ன பண்ண முடியும்? குழந்தைகள் அப்படி இருக்காங்கன்னா பாபாவால் தான் என்ன பண்ண முடியும்? என்ன செய்யணும், எப்படி செய்யணும் எல்லாமே புரிய வச்சாச்சு, சொல்லியாச்சு. வஹார் யஹா ரெனே மே போத் ஃபரக் ஹை. அங்கே இருப்பதற்கும் இங்கே இருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. அங்கேனா அவங்கவுங்க ஊரில் இருக்கிறது, இங்கே எப்படின்னா மவுண்ட் அபு. ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கிறது. परंतु सब तो यहाँ नहीं रह सकते हैं.
மவுண்ட் அப்பில் இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கு. முக்கியமாக என்ன நல்லா இருக்கு? புருஷார்த்தம் நல்லா இருக்கு. பாபா என்ன சொல்கிறாரு? இங்கே இருந்தால் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே இங்கே இருக்க முடியாதே. ஏன்னா நாளுக்கு ஏன் இருக்க முடியாது மவுண்ட் அபிலே எல்லாராலும்? நாளுக்கு நாள் குழந்தைகள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். பிராமண குடும்பம் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறது. விருத்தி அடைந்தாலும் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ये भी बाबा ने समझाया. ये अब सबसे भारी टीट है. இதுவும் பாபா புரிய வைத்திருக்கிறார். இந்த அபு மலையானது அனைத்தை விட மிக உயர்ந்த தீர்த்த ஸ்தலமாகும். அப்போ இந்த தீர்த்த ஸ்தலத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? வரலாம், இருக்கலாம். இங்கே இருக்க முடியாது, வரலாம், போகலாம். அதற்கான தீர்த்த ஸ்தலமாகும். நான் மதுமலையே போய் இருந்துக்கிறேன் அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. बाप कहते हैं मैं यहाँ ही आकर सारी सृष्टि को 5 तत्व सहित सबको पवित्र बनाता हूँ. பாபா சொல்றார், நான் இந்த உலகத்துக்கு வந்து முழு உலகத்தையும் 5 தத்துவங்களையும் அனைத்தையுமே தூய்மையானதாக ஆக்குகிறேன். எவ்வளோ பெரிய சேவை இது! சாதாரணப்பட்ட சேவையா? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய சேவை நடந்துட்டு இருக்குது, பாபா செய்துட்டு இருக்கிறார். இந்த ஒரே ஒரு பாபா தான் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கிறார். சோபி அநேக பார் கியா ஹே. இந்த சத்கதியை கொடுக்கக்கூடிய காரியத்தை பாபா அநேக தடவை செய்திருக்கிறார். ये जानती हुई भी फिर भूल जाते हैं. இதெல்லாமே குழந்தைகளுக்கு தெரியும். இந்த பாபாவால் தான் சத்கதி கொடுக்க முடியும். இந்த பாபாவுடைய வழிபடி நடந்தாதான் நமக்கு சத்கதி கிடைக்கும். எல்லாமே தெரியும். தெரிஞ்சிருந்தும் கூட குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க? மறந்து விடுகிறார்கள். ஏன் மறந்து போகிறாங்களா? மாயா பலசாலியாக இருக்குது. ஆதா கல்ப் இன்கா ராஜி चलता है. மாயா பலசாலியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அரை கல்பா இந்த மாயாவுடைய ராஜ்யம் நடக்கிறது. மாயா ஹராத்தி है फिर बाप खड़ा करते हैं. மாயா வந்து என்ன பண்ணுது? மாயா ராஜ்யமாக இருக்கிறதுனால வந்து அடி கொடுத்துட்டு போயிடுது. மாயா தோல்வி அடைய வச்சிருது. தோல்வி அடைஞ்ச குழந்தைய பாபா என்ன பண்ணுறாரு? தூக்கி நிறுத்துறாரு. பாபா என்ன பண்ணுறாரு? தூக்கி நிறுத்துறாரு. போத் லிக்தே ஹே பாபா ஹம் கிர் கயா. நிறைய குழந்தைகள் பாபாக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். பாபா நான் கீழே விழுந்து விட்டேன் பாபா. அச்சா ஃபிர் நஹீ கர்னா. கீழே விழுந்துட்ட பாபான்னு வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு அதை ரியலைஸ் பண்ணி பாபாவுக்கு கடிதம் எழுதுறதுனால உடனே பாபா என்ன சொல்கிறாரு? அப்படியே குழந்தை விழுந்துட்டியா? சரி, அடுத்து விழாமல் இரு. இன்னொரு தடவை இது போல் நீனு விழுந்துடாத அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஃபிர்பி கிருப்படுத்தே கீழே விழுந்துடாதன்னு சொல்கிறாரு பாபா. சரி பாபான்னு கேட்டுக்கிறாங்க. மறுபடியும் என்ன பண்ணுறாங்களா? மறுபடியும் கீழே போய் விழுந்துடுறாங்களா? गिरते हैं फिर चढ़ना ही छोड़ देते हैं. சில குழந்தை விழறாங்க. விழுந்து எழுந்து முயற்சி பண்ணி பாபாவை இறுக்கமாக பிடிச்சுக்கிறாங்க. பிராமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறாங்க. சில பேர் விழுறாங்க, அப்புறம் எழுறதுக்கான முயற்சியவே விட்டுடுறாங்களா. விழுந்தது விழுந்தபடியே இருக்குதா. எழுவதற்கான முயற்சியை பண்ணுறதே இல்லை. சொல்கிற குழந்தை என்ன பண்ணுவாங்க? விழுந்துட்ட பாபா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பாபா என்ன பண்ணுவார்? எப்படியாவது அவர்களை எழ வச்சிருவார். கித்தனி சோட்டில் சாட்டி பலமான காயம் ஏற்பட்டுடுது. கீழே விழுந்துட்டுறாங்கன்னா காரணம் என்ன? எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குதான். எழுந்திருக்கிறதுக்கான முயற்சியே விட்டுடுறாங்களாம். அந்தளவுக்கு மாயாவோட அடி பலமாக ஏற்பட்டுடுது. சப்கோ லக்தியே மாயாவுடைய அடி எல்லாருக்குமே விழுது. சில பேர் அடி வாங்கிட்டு அப்புறம் முழிச்சுக்கிறாங்க. இனி மாயாட்ட அடி வாங்கவே கூடாது. மாயா பார்த்துருவோம், ஒரு கை பார்த்துருவோம், என்னதான் மாயா பண்ணிடுது பார்த்துருவோம். அப்படி வைராகியம் வந்து என்ன பண்ணுறாங்க? ஸ்ட்ராங் ஆகிடுறாங்க. அனைத்துக்கும் ஆதாரம் என்ன? பாபா கேட்குறாங்க. அனைத்துக்குமே ஆதாரம் என்ன? ஒன்று, நீங்கள் கீழே விழாமல் இருக்கணும். ரெண்டாவது, ஒருவேளை விழுந்துட்டிங்கன்னா எழறதுக்கு முயற்சி பண்ணணும்.
அனைத்துக்குமே ஆதாரம் படிப்பாகும். படிப்பு நல்லா படிச்சிட்டிங்கன்னா கீழே உங்களால் விழவே முடியாது. அப்படியே விழுந்தாலும் எழாமல் இருக்க முடியாது. அதனால் என்ன சொல்கிறாங்க பாபா, அனைத்துக்குமே ஆதாரம் எது? படிப்பு. படாய்மே யோக் ஹைஹி, படிப்பில் யோகமும் சேர்ந்திருக்கிறது. ஞான யோகம் சொல்கிறோம் இல்லையா, யோகம். அடுத்து என்ன? ஞான யோகம். ஞானம் கேட்கும்போது யாரை நினைக்கிறோம்? பாபா தானே நினைக்கிறோம். ஃபலானா முஜி படா ரஹே ஹே, ஏன்னா முரளி கேட்கும்போது எனக்கு பாபா படிப்பித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நினச்சி தான் நம்ம முரளி கேட்குறோம். அப்போ முரளி கேட்குறோன்னா அர்த்தம் என்ன? பாபாவை நினச்சிட்ருக்குறோம். அப் தும் சமஸ்தி ஹோ, இப்போ நீங்கள் புரிஞ்சிட்ருக்கிறீங்க. என்ன புரிஞ்சிட்ருக்கிறீங்க? எனக்கு பாபா படிப்பித்து கொண்டிருக்கிறார். யா தும் போத் ரிஃப்ரெஷ் ஹோத்தியோ, இங்கே வருவதால் நீங்கள் மிகவும் ரிஃப்ரெஷ் ஆகிறீங்க. மவுண்ட் அப்புக்கு வர்றதுனால ரிஃப்ரெஷ் ஆகிறீங்க. गायन भी है, निंदा हमारी जो करे मित्र हमारे सो. நிந்தனை, யார் நம்மை நிந்தனை செய்தாலும் நிந்தனை செய்யக்கூடியவர்களை நம்ம என்ன பண்ணணும்? நண்பனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாடப்பட்டிருக்கிறது. பகவான் வாச், பகவானுடைய மகா வாக்கியம். மேரி கிளானி பௌத் கருத்து ஹே. பகவான் என்ன சொல்றாரு? என்னை நிறைய நிந்தனை பண்ணியிருக்காங்க. ஒருத்தரா 2 பேரா என்னை நிந்தனை பண்ணது? நான் என்ன பண்ணியிருக்கேன்? இப்போ எல்லாரும் என்னை நிந்தனை பண்ணாங்க, என்னை பற்றி அவதூறாக தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ நான் நண்பனாக ஆகியிருக்கிறேன் உங்களுக்கு. கித்னி நிந்தா கட்டேன், என்னை எவ்வளோ நிந்தனை பண்ணுறாங்க. கடவுளுக்கு கண் இல்லையா, காதல்லையா? நீ கண்ணை திறந்து பார்க்க மாட்டியா? நீ குருடா இருக்கியா, செவிடா இருக்கியா? இப்படிலாம் பக்தியில் பகவானை திட்டுறாங்க இல்லையா? அதை தான் சொல்கிறார் பாபா. எப்படிலாம் நீங்கள் என்னை திட்டிருக்கீங்க. ஆனாலும் இப்போ நான் என்ன புரிய வைக்கிறேன். என்னை திட்டினீங்கன்னு சொன்னேன்னா, என்ன திட்டினீங்கன்னு சொன்னேன்னா என்ன சொன்னார் பாபா? என்னோட குழந்தைன்னு தான் சொன்னார். அப்போது பாபா என்ன சொல்ல வர்றாரு? எவ்வளவு நிந்தனை பண்ணினாலும் அவர்களுக்கு நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன்? சேவா பண்ணிகிட்ருக்கிறேன். அவர்களை என்னோட குழந்தையாக்கிட்டுருக்கிறேன். நிந்தனை செய்வது நல்ல பழக்கம் அல்ல. யாரையாவது எதாவது திட்டிகிட்டே இருக்கிறது நல்ல ஒரு நடத்தை அல்ல. இந்த நேரம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் எச்சரிக்கையாக இருக்கணும்? ஏறி போயிட்டே இருக்கணும். ஏறணும்னு சொன்னார் பாபா. என்ன ஏறணும்னு சொன்னார்? குஷியினுடைய அளவு ஏறணும்னு சொன்னார். அடுத்து என்ன சொன்னார் பாபா? வாழ்க்கையும் ஏற்றத்தில் தான் போயிட்டே இருக்கணும். படி ஏறி போகணுன்னா ஏறி போகிறவங்க கவனமாக ஏறினா தானே கரெக்டாக ஏற முடியும். அதுபோல் பாபா என்ன சொல்லார்? சங்கமயுகத்தில் இப்போ நம்ம ஏறிட்டுருக்குறோம், எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் எச்சரிக்கையாக இருக்கணும்? பலவிதமான மனநிலை உடைய குழந்தைகள் இருக்கின்றார்கள். எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரும் முயற்சி பண்ணலைன்னு சொல்ல முடியாது. சிலருடைய பலகீனத்தை பார்த்துட்டு அவங்க முயற்சி பண்ணல நம்ம நினச்சிடக்கூடாது. மனசில் அவங்க எவ்வளோ நினைப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. कोई भूल भी होती है तो पुरुषार्थ कर अबोल बनना. ஏதாவது நீங்கள் தவறு செய்தீர்கள் என்றால் அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்து தவறே செய்யாதவர்களாக ஆக வேண்டும். தவறு பண்ணிட்டேன்னு தன்னை தாழ்த்தி கொள்ளாதீர்கள். மாயா சப்சி புலே கராத்தியே. மாயா எல்லார் மூலமாகவும் தவறு செய்ய வைக்கிறது. யாரையும் விட மாட்டேங்கிறது தான். எல்லார் மூலமாக மாயா தவறு செய்ய வைக்கிறது. இங்கே குத்து சண்டை நடந்துட்டு இருக்குது. कोई समय ऐसा चोट लगती है जो गिरा देती है. சில நேரம் மாயா அப்படி பலமாக அடி கொடுத்துருது. அந்த அடியில் என்ன பண்ணுறாங்களா? கீழே போய் விழுந்துடுறாங்க. அடி கொடுத்து மாயா கீழவே தள்ளி விட்டுருது. பாப் சம்ஜான் சாவதானி தேட்டே ஹே. உடனே பாபா எச்சரிக்கை கொடுக்கிறார். குழந்தைகளே, மாயாவிடம் தோல்வி அடைந்தால் உங்களுடைய வருமானம் எல்லாமே முடிந்துவிடும். நீங்கள் சம்பாதிச்ச சம்பாதன வருமானம் உங்கள்கிட்ட இருக்காது. 5 மஞ்சில் சி கிருப்படுத்தே. 5வது மாடி கட்டடத்திலிருந்து கீழே விழுறாங்களா. கேத்தே
பாபா ऐसी भूल फिर कभी नहीं होगी, अब क्षमा करो. அப்படி கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்துட்டு பாபாட்ட சொல்கிறாங்களா, பாபா இது போல் தவறு நான் இனி செய்யவே மாட்டேன், ஒருபோதும் செய்ய மாட்டேன், இப்போ மன்னிச்சிருங்க பாபா அப்படின்னு கேட்குறாங்களா. பாபா க்ஷமா கியா கரேங்கே? பாபா என்ன மன்னிப்பு கொடுப்பாரு? பாபா என்ன சொல்லுவார்? அப்படியா, நீ அந்த தவறு செய்ய மாட்டியா, ஓகே புருஷார்த்தம் பண்ணு அப்படி பாபா சொல்லுவார். ஏன்னா பாபாவுக்கு தெரியும் ஏன் இப்படி கீழே விழுறாங்க, ஏன் இப்படி தவறு செய்கிறாங்க அப்படிங்கிறது பாபாவுக்கு தெரியும். மாயாவானது பிரபலமாக இருக்குது. எங்கே போனாலும் மாயா பின்னாடி நிழல் போல் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நிறைய பேரை மாயா தோல்வி அடைய வைத்து விடுகிறது. டீச்சருடைய வேலை என்ன? தவறு செய்யக்கூடியவர்களுக்கு அறிவுரை கொடுத்து அவர்களை தவறே செய்யாதவர்களாக ஆக்க வேண்டும். அதுதான் டீச்சரோட வேலை. ऐसे नहीं किसी ने भूल की तो हमेशा उनकी वो होती रहेगी नहीं. அப்படி கிடையாது. யாராவது ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னா, ஒரு தடவை தவறு செஞ்சாங்கன்னா எப்போதும் அந்த தவறை பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி அர்த்தம் கிடையாது. தவறு செய்கிறவங்க மாற மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதில் தவறு செய்யக்கூடியவர்களை நீங்கள் தவறு பண்ணுறாங்கங்கிற கண்ணோட்டத்திலேயே பார்க்கக்கூடாது. अच्छी गुण गाए जाते हैं, भूल नहीं गाई जाती हैं. நல்ல குணங்களுக்கு தான் மகிமை பாடப்பட்டிருக்கிறது, தவறுகளுக்கு அல்ல. अविनाशी वैद्य तो एक ही बाप है, वो दवाई करेंगे. அழிவற்ற வைத்தியர் ஒரே ஒரு பாபா. பாபாவோட பேர் என்ன? வைத்தீஸ்வரன். வைத்திய பார்க்கறதுக்காக வந்திருக்கார் பாபா. அரை கல்பமாக இருந்த நோயை யாரால் சரி பண்ண முடியும்? பாபாவால் தான் சரி பண்ண முடியும். அழிவற்ற வைத்தியர் ஒருவர் தான். அவர் இப்போ மருந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு. யாருக்கு மருந்து கொடுக்குறாரு? யார் ஏதாவது தவறு பண்ணிட்டாங்கன்னா அந்த தவறை பாபாட்ட வந்து சொல்லும்போது அந்த தவறு மறுபடியும் ஏற்படாமல் இருப்பதற்கான மருந்து யார்கிட்ட இருக்கு? பாபாட்ட தான் இருக்குது. சொல்லாமலே இருந்துட்டா அந்த நோய் என்னாகும்? அதிகமாயிட்டே இருக்கும். तो बच्चे क्यों अपने हाथ में ला उठाती हो? பாபா கேட்குற. அழிவற்ற வைத்தியம் நான் இருக்கிறேன், மருந்து என்னால் தான் கொடுக்க முடியும், மருந்து என்னால் தான் போடவும் முடியும். அப்படி இருக்கும்போது குழந்தைகள் நீங்கள் ஏன் உங்கள் கையில் சட்டத்தை எடுத்துக்கிறீங்க? நீங்கள் யாருக்கும் எந்த தண்டனை கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. जिसमें क्रोध का अंश होगा वो ग्लानि ही करते रहेंगे. யார் இடத்துல கோபம் என்ற அந்த அம்சம் இருக்கிறது அவங்க என்ன பண்ணுவாங்க? நிந்தனை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. கோபம் இருக்கிறவங்க என்னைக்காவது மகிமை பாடுவாங்களா? கோபம் இருக்கிறவங்க என்னைக்காவது நல்லதை பார்ப்பாங்களா? கோபம் இருக்கிறவங்களுக்கு நல்லது கண்ணுக்கு தெரியாது, நல்லது செய்தாலும் தெரியாது, நல்லது இருக்கிறதும் அவர்களுக்கு தெரியாது. என்ன ஒரு குறை இருக்குன்னு பார்த்துட்டு அந்த குறையை தான் என்ன பண்ணுவாங்க? வர்ணனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. सुधारना बाप का काम है, सुधारने वाले थोड़ी हो. சீர்திருத்தக்கூடிய வேலை யாருடைய வேலை? பாபாவோட வேலை. சீர்திருத்துற வேலை உங்களோட வேலை கிடையாது. நீங்கள் அதை செய்ய முடியாது. கோய்மி குரோத் கா பூத் ஹே. சிலரிடத்தில் கோபத்தின் பூதமே இருக்கிறது. சிலரிடத்துல பார்த்தா அம்சம் இருக்கிறதா, சிலரிடத்துல பார்த்தா பூதமே இருக்குங்கிறார் பாபா. खुद बैठ किसकी ग्लानि करते हैं, कोई अपने हाथ में ला उठाया, इससे वो सुधरेंगे नहीं. தன் கையில் சட்டத்தை எடுத்துக்கிறாங்க. யாரை பற்றியாவது ஏதாவது நிந்தனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா பாபா என்ன சொல்றாரு? அவங்க சட்டத்தை கையில் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். நீங்கள் நிந்தனை பண்ணிங்கன்னா அவங்க மாற மாட்டாங்க. அவங்கள பற்றி 4 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா என்னாகும்? நல்லா இருக்கிறவங்களும் இன்னும் கொஞ்சம் கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறார் பாபா. உப்பு தண்ணி போல் ஆயிடுவாங்க. அதனால என்ன சொல்கிறார்? உங்களுக்கு சொல்ல வராது, உங்களுக்கு சீர்திருத்த வராது. சீர்திருத்தக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குது? பாபாட்ட இருக்கு. என்னனால என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேங்கிறார் பாபா. எல்லா குழந்தைகளுக்காக பாபா இருக்காரு. நீங்கள் உங்கள் கையில் சட்டத்தை எடுத்துக்கொண்டு பிறரை நிந்திப்பது
பிறருடைய குறையை எல்லாருக்கும் சொல்வது இதெல்லாமே பெரிய தவறு. ஏதாவது குறையானது அனைவரிடத்திலும் இருக்கத்தான் செய்கின்றது. ஏன்னா அனைவருமே சம்பன்ன நிலை அடையல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவகுணம் இருக்கிறது. எல்லாருடைய அவகுணங்களை போக்குவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை பாபா எடுத்துக்கொண்டு அதற்கான காரியத்தை செய்துட்டு இருக்கிறார். ये तुम्हारा काम नहीं है. பிறருடைய அவகுணத்தை போக்குறது உங்களோட வேலை கிடையாது, என்னோட வேலைன்ட்டார் பாபா. என்னோட வேலையை நான் பார்த்துக்கிறேன், என்னோட வேலையை நீங்கள் எடுத்துக்காதீங்கன்ட்டார் பாபா. बच्चों की काम या बाप सुनते हैं तो निकालने के लिए प्यार से समझानी थी जाती हैं. குழந்தைகளை பற்றி குறைய பாபா கேட்குறப்போ அந்த குறைய அந்த குழந்தைகிட்ட இருந்து போக்குறதுக்கு பாபா அன்பா புரிய வைக்கிறார். सब श्रीमत पर सुधर रहे हैं. அனைவருமே ஸ்ரீமத் படி மாறிக்கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் எல்லாருமே சம்பவம் ஆயிடுவாங்க. இப்போ எல்லாருமே முயற்சியாளர் தானே. அவங்கள்ட்ட அந்த அவகுணம் இருக்குது, அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, அவங்க ஏன் அப்படி இருக்காங்க நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலே கிடையாது. என்ன சொல்கிறார் பாபா? எல்லாருமே முயற்சியாளர்கள் தானே. பாபா குழந்தைகளுக்கு அன்பா அறிவுரை கொடுத்துட்ருக்கிறார். அறிவுரை கொடுப்பது யாருடைய வேலை? பாபாவுடைய வேலை. फिर उस पर चले न चले वो ही उसकी तकदीर. அறிவுரை கொடுப்பது பாபாவோட வேலை தான், உங்களோட வேலை கிடையாது. அறிவுரை கொடுக்கறதும் உங்களோட வேலை கிடையாது. அப்புறம் இந்த அறிவுரைப்படி நடப்பது நடக்காமல் இருப்பது அவரவருடைய தலையெழுத்துன்ட்டார் பாபா. அவரவருடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் அதை கடைபிடிப்பாங்க. கித்னா பது கம் ஹோ படுத்தா ஹே. பாபா சொல்ற அறிவுரைப்படி நடக்கவில்லை என்றால் பதவி என்ன ஆயிடும்? குறைஞ்ச பதவி, சாதாரண பதவி ஆயிடும். தில் அந்தர் காயகா हमने ये भूल की है. மனசு அரிச்சிட்டு இருக்கும். தப்பு செய்கிறவங்களுடைய மனசு என்னாகும்? நான் இந்த தவறு பண்ணியிருக்கேன்னு மனசு அரிச்சிட்டு இருக்கும். किसका भी अवगुण है तो वो बाप को सुनाना, दर दर सुनाना ये देह अभिमान है. பிறருடைய அவகுணத்தை பற்றி பாபாட்ட போய் சொல்லுங்க. பாபாட்ட சொல்லாம வீடு வீடா போய் சொல்றாங்க. அவங்க அப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, வீடு வீடா போய் சொல்றீங்க. இப்படி சொல்வது தேக அபிமானம் ஆகும். பாப்கு யாத் நீ கர்த்தே. அந்த குழந்தை என்ன சொல்றாரு பாபா? நீங்க அப்ப பாபா நினைக்கல இல்லையா? ஒருத்தருடைய அவகுணத்தை போய் 4 பேர்ட்ட சொல்லிட்டே இருக்கீங்கன்னா அப்ப யாரை நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்? ஆத்மாவை தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. பரமாத்மா நீங்க நினைக்கல. அவ்வியபச்சரி பண்ணா சாயேனா, ஒரு பாபாவை நினைக்கக்கூடியவர் ஆகணும் அல்லவா? ஏக்கு சுனாயங்கே தோ ஜட் சுதர் ஜாயங்கே. இந்த ஒரு பாபாட்ட வந்து சொன்னீங்கன்னா அவர் கரெக்டாக என்ன பண்ணுவார்? உடனே சீர்திருத்துவார். இந்த ஒருவரை விட்டுட்டு நீங்கள் பலர்கிட்ட போகிறீங்க. சொல்ல வேண்டியது ஒருவர்கிட்ட தான். அந்த ஒருவரை விட்டுட்டு நீங்கள் பல பேர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அந்த இடத்துல பாபா நினைவு நீங்கள் செய்ய முடியறது கிடையாது. பல பேர்கிட்ட சொல்கிறத விட்டுட்டு ஒருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா என்னாகும்? விஷயமே முடிந்து போய்விடும். சீர்திருத்தக்கூடியவர் ஒருவர் தானே. பரந்து மாயா ஐசி ஹே மாதா ஃபிரா தேத்தி ஹே. எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு பாபா. ஆனால் மாயா அப்படி இருக்கு, தலையை திருப்பிடுதான். ஏற்கனவே மாயா பக்கம் இருந்த அந்த தலையை திருப்பி பாபா தன் பக்கம் வச்சிருக்கிறார். ஒரு பாபா பார்த்துட்டு இருந்த குழந்தை என்ன பண்ணுதா? மாயா பாபாட்டேருந்து திருப்பி தன் பக்கம் வச்சுக்குது. பாபா வந்திருக்கிறது எதற்காக? மனிதர்களை தேவத்தியாக மாற்றி அமைப்பதற்காகத்தான் பாபா வந்திருக்கிறார். நீங்க ஒருத்தரை பற்றி வீடு வீடா போய் பிறர் அவகுணத்தை சொல்றது, அவங்கள நிந்தனை பண்றது நியமத்துக்கு புறம்பான செயலாகும். அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணுங்க? ஷூ பாபா நினைவு பண்ணுங்க. ஜட்ஜ்மெண்ட் பி உன்கி பாஸ் ஒத்திய. என்ன செய்யணும் அப்படிங்கிற தீர்மானமும் பாபாட்ட தான் இருக்கு. பாபா குழந்தைகளுக்கு எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறார்.
ஏன்னா பாப்ப கர்மா ஆயிடக்கூடாது. அதனால பாபா எல்லா விஷயங்களும் குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். நீங்க எவ்வளவு பாக்கியசாலிகள். கிட்னி மெஹமான் ஆத்தே ஹே. இங்கே எத்தனை விருந்தாளி வராங்க. மவுண்ட் அபுக்கு சொல்கிறார் பாபா, எத்தனை விருந்தாளி வராங்க. जिनके पास बहुत मेहमान आते हैं वो खुश होते हैं. யார் வீட்டுக்கு நிறைய விருந்தாளி வராங்க, விருந்தாளி வர வீடு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். அதுபோல் மதுபனத்துக்கு விருந்தாளிகளும் வருகின்றார்கள். குழந்தை என்றும் சொல்லலாம், உங்களை விருந்தாளி என்றும் சொல்லலாம். நல்லா கவனிக்கப்படுது இல்லையா? அதனால் விருந்தாளி என்றும் சொல்லலாம். टीचर की बुद्धि में यही रहता है, मैं बच्चों के इन जैसा सर्वगुण संपन्न बनाऊं. டீச்சராக இருக்கக்கூடிய பாபாவுக்கு இதுதான் புத்தியில் வருது. என்ன வருது? நான் குழந்தைகளை இவர்களை போல, யாரை போல? லக்ஷ்மி நாராயணா போல சர்வ குணங்களிலும் சம்பன்னமாக ஆக்கிவிட வேண்டும். இந்த ஒரு கான்ட்ராக்ட் பாபா எடுத்திருக்கிறார். ड्रामा प्लान अनुसारमा बच्चों को मुरली भी कभी मिस नहीं करनी चाहिए. குழந்தைகள் முரளியை ஒரு நாளும் மிஸ் பண்ணக்கூடாது. முரளி கா ஹி காயன் ஹேனா, முரளிக்கு தானே மகிமை பாடப்பட்டிருக்கிறது. एक भी मुरली मिस की तो जैसे स्कूल में एब्सेंट पड़ गई. ஒரு நாள் முரளி கிளாஸ் நீங்கள் மிஸ் பண்ணினாலும் எப்படி ஸ்கூலில் ஆப்சன்ட் போடப்படுதோ அதே போல் இந்த ஸ்கூலில் நீங்கள் என்ன ஆயிட்டீங்கன்னு அர்த்தம்? ஆப்சண்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஏ ஹே பெஹத் கா பாப் கா ஸ்கூல். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபாவுடைய பள்ளிக்கூடம். அல்ல, ஒரு நாள் கூட நீங்கள் முரளி கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாது. बाप आकर पढ़ाते हैं. दुनिया में किसको मालूम थोड़ी है. பாபா வந்து படிப்பிக்கிறார். இந்த ஸ்கூலில் படிப்பிக்கிறது யார்? பாபா. இது உலகத்தில் யாருக்கும் தெரியாது. வேற என்ன தெரியாது? சொர்க்கம் எப்படி ஸ்தாபனை ஆகின்றது, இதுவும் யாருக்கும் தெரியாது. நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிட்ருக்கீங்க. தெரியாது சொல்லிட்டு என்ன சொல்கிறார் பாபா? நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. இந்த படிப்பு மிக மிக வருமானத்தை தரக்கூடிய படிப்பு. ஜென்ம ஜென்மாந்திர के लिए इस पढ़ाई का फल मिल जाता है. ஜென்ம ஜென்மத்துக்கு இந்த படிப்பினுடைய பலனானது கிடைக்கின்றது. வினாஷ் கா சாரா திலக் துமாரி படாய் செய்ய. வினாசத்துக்கும் உங்களுடைய படிப்புக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறார் பாபா. துமாரி படாய் பூரி யோகி. உங்களுடைய படிப்பு முடிவடையும் பொழுது, நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு முடிவடையும் பொழுது யுத்தம் ஆரம்பமாகும். पढ़ती पढ़ती बाप को याद करती जब मार्क्स पूरी हो जाती है, इम्तहान हो जाता है, तब लड़ाई लगती है. இந்த படிப்பை படித்து படித்து பாபா நினச்சி நினச்சி நீங்கள் மார்க்கெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா, எக்ஸாம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா விநாசம் என்னாகும்? யுத்தம் என்னாகும்? ஆரம்பம் ஆகும். துமாரி படாய் பூரி ஹுய் லடாய் லகேகி. மூணாவது அடையா சொல்கிறார், உங்களுடைய படிப்பு முடிவடையும் பொழுது யுத்தம் ஆரம்பம் ஆகும். ये नई दुनिया के लिए बिल्कुल नया ज्ञान है. இந்த ஞானம் புது உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்கான முற்றிலும் புதிய ஞானமாகும். இந்த ஞானத்தை பற்றி மனிதர்கள் பாவம் ரொம்பவுமே குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். புது ஞானம்தான், யாருமே சொல்லப்படாத ஞானமானது இங்கே சொல்லப்படுகிறது. அதனால் நிறைய பேருக்கு இது என்ன ஆகுதா? என்ன சொல்கிறாங்க? ஆத்மாத்மான்னு சொல்கிறாங்க, தியானம் தியானம்னு சொல்கிறாங்க. இப்படி கேட்கும்போதே சில பேருக்கு என்ன ஆயிடுது? குழப்பம் என்பது ஏற்படுகிறது. குழப்பம் ஏற்படுறதுக்கு காரணம் புது ஞானம். புது ஞானத்து மூலமாக தான் புது உலகம் ஸ்தாபனை ஆகும். நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा पॉइंट.
किसी की अवगुण देख उसकी निंदा नहीं करना है. யாருடைய அவகுணத்தையும் பார்த்து அவர்களை நிந்தனை செய்ய வேண்டாம். जह जह पर उसकी अवगुण नहीं सुनाने हैं. ஒவ்வொரு இடமா போயிட்டு அல்லது ஒவ்வொரு வீடா போயிட்டு அவர்களுடைய அவகுணத்தை சொல்ல வேண்டாம். अपना मीठापन नहीं छोड़ना है. தன்னுடைய இனிமைத்தன்மையை விட்டுவிட வேண்டாம். क्रोध में आकर किसी का सामना नहीं करना है. கோபத்தில் வந்து யாரையும் எதிர்க்க வேண்டாம். ரெண்டாவது பாயிண்ட், सबको सुधारने वाला एक बाप है. அனைவரையும் சீர்திருத்தக்கூடியவர் ஒரே ஒரு பாபா. इसलिए एक बाप को ही सब सुनाना है. எனவே அனைவரை பற்றியும் இல்லை யாரை பற்றியெல்லாம் சொல்லணும் அப்படின்னா ஒரு பாபாவிடம்தான் அனைத்தையுமே சொல்ல வேண்டும். இதுதான் நீங்கள் தாரணையில் கொண்டு வரணும். யாருடைய அவகுணத்தை பார்க்கக்கூடாது. யாராக இதை தவறு பண்ணாங்க, அந்த தவறுனால யஜ்யத்துக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டால், அந்த தவறுனால யஜ்யத்துக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டால் அந்த தவறை கண்டிப்பாக என்ன பண்ணணும், நிமித்தமானவர்களிடம் சொல்ல வேண்டும். அது சொல்லாமல் எல்லாட்ட போய் நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரு பாபாவை நினைக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். முரளியை ஒரு பொழுதும் மிஸ் பண்ண வேண்டாம். वरदानम, देह अभिमान की मैपन की संपूर्ण आहुति डालने वाले धारणा स्वरूप भव. தேக அபிமானம் என்ற நான் என்பதை சம்பூர்ணமான ஆகுதி செய்யக்கூடிய, முழுமையாக ஆகுதி செய்யக்கூடிய தாரணை स्वरूपமான ஆத்மாவாக ஆகுங்கள். जब संकल्प और सोपन में भी देहाभिमान का मैपन न हो, अनादि आत्मिक स्वरूप की स्मृति हो. பாபா சொல்கிறாங்க, நான் என்ற அந்த தேக அபிமானமானது சங்கல்பத்திலையும் சரி கனவுலையும் சரி இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக என்ன இருக்கணும், அனாதி ஆத்மஸ்வரூபத்தினுடைய நினைவு இருக்க வேண்டும். சங்கல்பத்தில் கனவுல நான் யார் தெரியுமா அப்படிங்கிற அந்த அபிமானம் வரக்கூடாது. அதுக்கு பதில் என்ன வரணும், அநாதியில் நான் ஆத்மா எப்படி இருந்தேன், அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய நினைவு இருக்க வேண்டும். बाबा बाबा का अनहद शब्द निकालता रहे, तब कहेंगे धारणा स्वरूप सच्ची ब्राह्मण. பாபா பாபா என்ற அந்த வார்த்தை எண்ணில் அடங்காத அளவிற்கு உங்களிடமிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் உங்களை என்ன சொல்ல முடியும், தாரணை ஸ்வரூபமான ஆத்மா, உண்மையான பிராமண ஆத்மா என்று அப்பொழுதுதான் உங்களை கூற முடியும். கணக்கில் அடங்காத தடவை பாபா பாபா என்ற அந்த சப்தம் மனசில் வரணும். மனசில் வருதா என்ன வரும், வார்த்தையில் வரும். மேப்பன் அர்த்தாத் पुराने स्वभाव संस्कार रूपी सृष्टि को जब आप ब्रह्मन इस महायज्ञ में स्वाहा करेंगे, நான் என்பதை, அதாவது பழைய स्वभाव சன்ஸ்காரம் என்ற உலகத்தை பிராமணர்கள் நீங்கள் மகா யஜ்யத்தில் ஸ்வாஹா செய்யுங்கள். இது வெறும் யஜ்யம் இல்லை, மகா யஜ்யம். இந்த மகா யஜ்யத்தில் ஸ்வாஹா செய்தீர்கள் என்றால் அர்த்தம் என்ன, इस पुरानी सृष्टि की आहुति पड़ेगी. நீங்கள் இதை ஸ்வாஹா பண்ணும்போது தான் இந்த பழைய உலகம் கூட முடிவடையும், ஆகுதி அடையும். तो जैसे यज्ञ रचने की निमित्त बनी हो. அடுத்து சொல்றார் பாபா, எப்படி யஜ்யத்தை படைப்பதற்கு நிமித்தமானீர்கள். ஒரு சென்டரை உருவாக்குறோம் அப்படின்னா அர்த்தம் என்ன, ஒரு யஜ்யத்தை படைக்கிறோம் தானே அர்த்தம். யஜ்யத்தை படைப்பதற்கு நீங்கள் நிமித்தம் ஆனீர்கள் இல்லையா, அதே போல் இப்போ கடைசி ஸ்டேஜ்க்கு வந்திருக்கிறீங்க. अंतिम आहुति डाल समाप्ति के भी निमित्त बनो. கடைசி ஆகுதியை போட்டு சமாப்தி செய்வதற்கும் நீங்கள் என்னாகுங்க, நிமித்தம் ஆகுங்கள். ஆக அந்த கடைசி ஆகுதி எது,
கனவிலும் சரி சங்கல்பத்திலும் சரி அந்த நான் என்ற தேக அபிமானம் வரக்கூடாது. ஸ்லோகன். स्वयं सी सेवा सी और सर्व सी संतुष्टता का सर्टिफिकेट लेना ही सिद्धि स्वरूप बनना है. தன்னிடமும் சேவியிடமும் அனைவர் மூலமாகவும் திருப்தியினுடைய சர்டிஃபிகேட்டை பெறுவதுதான் வெற்றி ஸ்வரூப ஆத்மாவாக ஆகுவதாகும். என்ன சான்றிதழ் வாங்கணும்? திருப்தியினுடைய சர்டிஃபிகேட் வாங்கணும். நல்லது. அடுத்து ட்ரில் ப்ராக்டிஸ். அந்திம் சமயக்கி சேவா, கடைசி நேர சேவை. கடைசி நேர சேவா நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்? மகா வாக்கியம். अंतवाह करतात अंतिम स्थिति, शक्तिशाली स्थिति. आपका अंतिम वाहन बनेगा. எப்படி சேவை செய்வதற்கு வாகனம் தேவை. ஒரு வாகனம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? எல்லா இடத்துலைக்கும் அந்த வாகனத்து மூலமாகவே சென்று பல இடங்களுக்கு சென்று நிறைய இடங்களுக்கு சென்று நாம் சேவா பண்ண முடியும். அதுபோல் அந்துவாகக்கு ஷரீரம், ஃபரிஷ்தா சரீரத்தை என்ன சொல்லப்படுது? அதுக்கு பேர், இன்னொரு பேர் என்ன? அந்துவாகக். அந்துவாகக் அப்படின்னா அந்திம ஸ்திதி, சக்திசாலி ஸ்திதி தான் அந்துவாக்கு ஷரீரமாக ஆகின்றது. இந்த அந்துவாக்கு ஷரீரம்தான் நம்முடைய அந்திம வாகனமாக ஆகும். கடைசி நேர சேவை செய்வதற்கான வாகனம் இந்த அந்துவாக்கு ஷரீர். எப்படி ஒரு வாகனத்தை எடுத்துகிட்டு டக்குன்னு ஒரு இடத்துக்கு சேவைக்கு போய்டுறோம், அதே போல் இந்த அந்துவாகக் என்ற சூக்ஷ்ம சரீரத்து மூலமாக எந்த இடத்துக்கு என்ன சேவா தேவைப்படுகிறதோ அந்த இடத்துக்கு சூக்ஷ்ம சரீரத்து மூலமாக நம்ம சென்று வர வேண்டும். அப்படி அந்த சரீரம் தயாராகணும், சூக்ஷ்ம சரீரம் தயாராகணும். தயாராகணும்னா எப்படி இருக்கணும்? ஸ்திதி எப்படி இருக்கணும்? சக்திசாலி ஸ்திதியாக இருக்கணும். அப்போதான் அது ஒரு வாகனமாக ஆகி அந்த சரீரத்து மூலமாக நீங்கள் என்ன பண்ண முடியும்? சேவா பண்ண முடியும். ஸ்வமானம். மே பக்தோக்கி இஷ்ட அஷ்டபூஜதாரி. நான் பக்தர்களுக்கு இஷ்ட தேவதையாக இருக்கக்கூடிய அஷ்ட பூஜதாரி ஆத்மா, 8 புஜங்களை கொண்ட இஷ்ட தேவதையாக நான் இருக்கின்றேன். விஸ்வ கல்யாணி, மகாதானி, வர்தானி, விஸ்வ பரிவர்த்தக், சர்வ இந்திரிய ஜீத் ஆத்மாகும். நான் விஸ்வத்துக்கே கல்யாணம் செய்யக்கூடிய விஸ்வ கல்யாணி. பேரெல்லாம் வச்சுக்கிறாங்க இல்லையா, கல்யாணின்னு பேர் வச்சுக்கிறாங்க. விஸ்வ கல்யாணின்னு பாபா நம்மைய ஆக்கிட்டுருக்கிறார். விஸ்வ கல்யாணியாக, மகாதானியாக, வரதானியாக ஆகி உலகத்தை பரிவர்த்தனை செய்யக்கூடிய அனைத்து இந்திரியங்களையும் வெற்றி அடைந்த ஆத்மாவாக இருக்கின்றேன். இந்த சொமானத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லது. ஓம் சாந்தி.